ஹாய் ஆமி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். உங்கள் எல்லாரோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்படியே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் சீக்கிரமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் யார் யார் இதோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் 2 பார்ட் இருக்குல்ல, அது பார்த்துலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஜேகேக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆகிடும். எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஜேகே வயனோட அம்மாவை. இப்போ வயனை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அக்கா பாட்டி எல்லாமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பார்க்கலாம். ஜேகேயோட அக்கா வந்துட்டு லிவிங் ஏரியாவில் சோஃபா மேலே உட்காந்து மேக்சின் படிச்சுன்னுக்குவாங்க. ஜேகேயும் நீங்களும் என்ட்ரு ஆவீங்க. அப்போது அவங்க அக்கா வந்துட்டு சடனாக உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக எந்திரிச்சு நிற்கிவாங்க. அதுக்குள்ளேயோ இன்னொரு டைரெக்ஷன்லேருந்து டீனா, அதாவது ஜேகேயோட அக்கா பொண்ணு, ஓடி வருவாங்க. ஹே வயன், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயன் டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. வா வா உள்ளே வா, ஏன் அங்கேயே நின்றுட்ட அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஜேகேயை பார்க்குவீங்க. அப்போ ஜேகே போ அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணுவாங்க. நீங்களும் ஸ்லோவாக நடந்துன்னு உள்ளே போவீங்க டீனா கூட. அவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் உங்ககிட்ட பேசிட்டு வந்துன்னுக்குவாங்க. பட் ஜேகேயோட அக்கா வந்துட்டு ஃபுல் கன்ஃபியூஷனில் தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நீங்களும் ஜேகேயோ பேசிக்கிட்டு தான் அவங்க பார்த்துருக்குவாங்க. அக்கா, உங்கள் எல்லாருக்கிட்டேயோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? பாட்டியை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ அவங்க ஒரு மேடு இருக்குவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி பாட்டியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்குவாங்க. வீல் சேரில் தான் புஷ் பண்ணி வந்திருக்குவாங்க. ஏட்டீனா, கொஞ்ச நேரம் உள்ளே இரு. எதுக்கு மாமா? கொஞ்ச நேரம் உள்ளே போன்னு சொன்னேன் இல்லை. அப்போது வயன் இங்கே இருக்கட்டும், நீ போ. மாமா, திஸ் இஸ் நாட் ஃபேர். வயன் என்னோடய ஃப்ரெண்டு, அவள் என்ன மீட் பண்ண தான் வந்திருக்கா. இப்போ என்னடானா நீங்கள் என்னை தனியாக உள்ளே போக சொல்கிறீங்க. நான் வயனை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாம் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஒரே ஒரு முறை முறைச்சிட்டு, உள்ளே போன்னு சொன்னேன், சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல அப்படின்வாங்க. அப்போது சரி, அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்திரிச்சு உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் டீனா போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்புறமா ஜேகே பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல்லு கோவமாக இருக்குவாங்க. இந்த மனுஷனுக்கு மெதுவாக பேசுகிற பழக்கமே இல்லையா? எப்போ பார்த்தாலும் கத்தி கத்தி பேசுகிறதாவே இல்லையா? அது எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவாங்களோ? ஐயோ கடவுளே, பாவம் இவரோட பொண்டாட்டி. ஏ வயன், நீ தாண்டி அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லின்னுக்குவீங்க. அப்புறமா ஜேகே வந்துட்டு, பாட்டி உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். என்ன ஜேகே அப்படின்வாங்க. அப்போது அவங்க போய் அவங்க பாட்டி கால்கிட்ட உட்காருவாங்க. நீ டெய்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்வே இல்லை? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது பின்ன எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்வாங்க அவங்க அக்கா. ஆமாம் அக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யார் கூட? வயன், இங்கே வாங்க அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக நடந்துன்னு வந்துட்டு அவங்க பாட்டி முன்னால் நீல் டவுன் பண்ணுவீங்க ஜேகே பக்கத்தில். இது வயன், என் பொண்டாட்டி அப்படின்வாங்க. ஜேகேயோட அக்கா வந்துட்டு ஃபுல் வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவாங்க. பட் பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஜேகே, நான் உன் பாட்டி, நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேன் நினச்சிட்டியா? நம்ம டெய்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறோன்றதுனால இது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. யார்கிட்ட போய் சொல்கிற அப்படின்வாங்க. பாட்டி, நான் ஒன்றும் போய் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? எப்படி? 2 நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பாட்டி. எதுக்கு இப்படி திட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஜேகே? எப்படியோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா நம்மளே நல்லா ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்படின்வாங்க. பொய் சொல்லாத ஜேகே, எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாள் எந்த பொண்ணுலையும் இல்லாத இன்ட்ரெஸ்ட்டு சடனாக இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வந்துடுச்சு. இதெல்லாம் நான் நம்பணும் அப்படின்வாங்க. பாட்டி, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ சொல்கிறது உண்மைதான். எனக்கு எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் இருக்கல. அதெல்லாம் வயனை பார்க்குறதுக்கு முன்னாடி. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன்ல. கார் முன்னாடி ஒரு பொண்ணு குறுக்க வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு, பணத்தை கொடுத்தாலும் வாங்கலைன்னு.
அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, பையன்தான். அவள் அந்த டைமில் வேறு யாராவது ஆயிருந்தா பணத்தை வாங்கிட்டு சைலண்ட்டாக போயிருந்துக்குவாங்க. ஆனால் இந்த பொண்ணு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டண்ட். என்கிட்ட இப்போ சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நின்னா. அப்புறமா நம்ம டீனா காம்படிஷன்ஸ் இருக்குன்னு வேறு காலேஜுக்கு போயிருந்தா இல்லை, அப்போ நானும் அவள் கூட போயிருந்தேன். அங்கேயோ இந்த வயன் இருந்தான். அப்போது நான் உள்ளே போகிற பாஸ் வந்துட்டு அக்கா கிட்டே மறந்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ பாஸ் இல்லாமல் உள்ளே விட மாட்டேன்னு நின்னான். நான் யார் தெரியுமான்னு சொன்னாலும், நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கங்க, நீங்கள் உள்ளே போகணுன்னா பாஸ் காமிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஸ்ட்ராங்காக இருந்தான். நினச்சிருந்தா அவன் என்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பரவாயில்ல உள்ளே போங்கன்னு விட்டுருக்கலாமாயிடுச்சு. ஆனால் அவள் அப்படி பண்ணல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பையனுக்கு பணம், காசு, ஃபேமு, ப்ராப்பர்ட்டி எதுவுமே முக்கியம் இல்லை, அவளுக்கு என்றைக்கு இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பாட்டி நான் தேடிட்டு இருந்தேன். அவளோட கேரக்டர் எனக்கு பிடிச்சதுனால டைரெக்டாக அவங்க அம்மா கிட்டே போய் கேட்டேன். அவங்க அம்மா ஸ்டார்டிங் ஹெசிடேட் பண்ணாங்க, ஏன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறமா நான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்கு பையனும் ஓகே சொன்னான். நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவளோட பேக்ரவுண்டால் அவள் வேணான்னு சொல்லி ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாதாயிட்டு கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிட்டாங்க. இப்போ கூட அவங்க அப்பா ஐசியூவில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நம்ம 2 பேரும் அவ்வளோ அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நீங்கள் வந்துட்டு ஜேகே ஃபுல் வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவீங்க. இவர் பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு பதிலாக மூவி டைரக்டராக இருந்தால் பெரிய பெரிய ஹிட்டு மூவியெல்லாம் கொடுத்துருக்குவாங்க. சே, இவ்வளோ நல்ல டைரக்டரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினச்சிட்டு ஜேகே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க பாட்டியும் நம்பிடுவாங்க ஜேகே சொல்லுங்க. ஜேகே, நீ சொல்கிறத நான் நம்பலாமா? பாட்டி, நீ கண்ணை மூடிட்டு என்னை நம்பு. நான் என்றைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா? சின்ன சின்ன விஷயத்துக்கே உங்ககிட்ட போய் சொல்லாதவ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போய் சொல்வேனா பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே தலைமையில் அவங்க பாட்டி கை வச்சுட்டு, எப்படியோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே, எனக்கு அவ்வளோவே போதும். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிந்த பெரிய விஷயம். உன்கிட்டேருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோமா? நீ அப்படியெல்லாம் நினைக்காத. இந்த பணம், காசு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை. எப்போ வேணுமா இருந்தாலும் வரும், எப்போ வேணுமா இருந்தாலும் போயிடும். ஆனால் உன்னை மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிருந்துக்கோ, நல்ல ஒரு மருமகளாக கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. ஆமாம், நீ மனசார தானே ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னேன், இல்லை உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்கன்றதுனால ஏதாவது? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி. இவரோட நல்ல மனசை பார்த்து தான் நான் ஓகே சொன்னேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. சரி, நீ டயர்டாக இருக்குவ, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. டீனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களும் வருவாங்க. என்ன பாட்டி, பையனை ஒரு ரூம் கூட்டிகிட்டு போ. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. ஜேகேயோட பாட்டியோ ஒரு மேட் ஹெல்ப்பால் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இங்கே ஜேகேயும் அவங்க அக்காவும் நின்றுக்குவாங்க. ஜேகேயோட அக்கா வந்துட்டு கன்வின்ஸாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகே சடனாக கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்றதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஜேகே வந்துட்டு ஸ்லோவாக திரும்புவாங்க அவங்க ரூமுக்கு போகிறதுக்கு. ஜேகே, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்வாங்க. என்ன அக்கா, நீ போய் சொல்லி பாட்டியை நம்ப வச்சு ஏமாற்றிட்டேன். ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது, உண்மையை சொல்லு. அக்கா, என்ன அக்கா உன் பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும் போது பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுவேன். இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ கூட எதுக்குக்கா இப்படி டார்ச்சர் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. தட்ஸ் த பாயிண்ட் ஜேகே. நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும் போதோ நீ இன்ட்ரெஸ்டே இல்லை, கல்யாணமே வேணாம். பாட்டி சீரியஸாக இருக்கும் போது கூட நீ கல்யாணம் வேணான்னு ஸ்டப்பனாக நின்ன பையன். ஆனால் இப்போது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஏஜ் தெரியும்ல, நம்ம டீனாவோட ஒரு வயசு பெரிய பொண்ணு, அவ்வளோதான். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு என்னமோ
ரொம்ப டவுட்டாக இருக்குது ஜேகே. அக்கா, நீ ஃபஸ்ட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்து அக்கா. உனக்கு என்ன இப்போது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு டவுட்டு. சரி, நாளைக்கு ஈவினிங்குள்ளே என்னோடய மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். அதை பார்த்ததுக்கப்புறமாவது நீ நம்பவே இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாகுது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து அவங்க ரூமில் போயிடுவாங்க. ஜேகே ஏதோ மறைக்கிறா, என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் டீனா கூட அவங்க ரூமில் உட்காந்துன்னுக்குவீங்க. நீங்கள் டீனாவோட ரூமையை சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. வையன், உனக்கு என் ரூம் பிடிச்சிச்சா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா? நம்ம 2 பேரும் இன்றைக்கே ஸ்லீப் ஓவர் பண்ணக்கூடாது? அது அது வந்து ஓ, உங்கள் அம்மா பர்மிஷன் கேட்கணுமா? சரி, நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் உங்கள் அம்மாக்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. பையன், என்னால் நம்பவே முடியல நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. நீ என்ன பார்க்கத்தானே வந்த? ஆமாம், எப்படி வந்த? நம்ம வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னுக்குவீங்க அவங்களுக்கு அவங்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு அது அது வந்து அப்படின்னு நினைக்குவீங்க. அதுக்குள்ளேயும் அவங்க ரூம் டோர் நாக் ஆகும். யாருன்னு பார்த்தா ஒரு மேட் வந்திருக்குவாங்க. டீனாம்மா, பாட்டி எல்லாரையும் கூப்பிடுறாங்க, டின்னர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, சரி நம்ம வரோம் அக்கா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு உங்கள் டைரெக்ஷனில் திரும்புவாங்க. வா வையன், டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எனக்கு பசி இல்லை டீனா, நீ போய் சாப்பிட்டு. இந்த வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கம்பல்சரி டின்னர் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்போ தான் நம்மெல்லாம் ஃபேமிலியோட இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது. ஓ, அப்படியெல்லாம் வேறு இருக்கா? உன்னையும் வர சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா பாட்டிக்கு தெரியும் இல்லை நீ தான் என் கூட இருக்கேன்னு. பாவையன் போலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சா திட்டுவாங்க. எங்கள் பாட்டிக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது, சாப்பாடு தட்டில் போட்டுட்டு வெயிட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கோவம். வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணி ஸ்லோவாக போயின்னுக்குவீங்க. ஏன்னா புது இடம், ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருக்கணும்ன்ட்டு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் டைனிங் டேபிள்கிட்ட போன உடனே டீனா வந்துட்டு உட்கார் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உட்காந்துடுவாங்க. பட் நீங்கள் ஹெசிடேட் பண்ணிக்குவீங்க, அவ்வளோ பேர் முன்னாடி எப்படி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகே வந்துட்டு உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபோனில் ஏதோ பார்த்துன்னுக்குவாங்க. ஜேகேவோட அக்கா உங்களே ஒரு மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். அப்போ சடனாக பாட்டி, உட்காரு வையன், எதுக்கு நின்றுட்டே இருக்கே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே ஒரு கார்னரில் உட்கார போவீங்க சேர் மேலே. அப்போ அவங்க, அந்த சேர் மேலே உட்காராத, இங்கே ஜேகே பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இப்போ பரவாயில்ல பாட்டி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்ன வையன், புதுசாக கல்யாணம் ஆகிக்கிற கப்பல்ஸு, வா 2 பேரும் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, பாட்டி என்ன சொன்னீங்க? கல்யாணம் ஆகிக்கிற கப்பலா? யாருக்கு கல்யாணம்? உங்கள் மாமாக்கு தான் அப்படின்வாங்க ஜேகேவோட அக்கா. அம்மா, என்னம்மா சொல்கிற? கல்யாணமா? வீட்டில் எந்த ஒரு டெக்கரேஷன் இல்லை, எந்த செலிப்ரேஷனும் இல்லை, எப்போ கல்யாணம் ஆச்சு மாமாக்கு அப்படின்னு கேட்பாங்க. டீனா, நீ கேட்ராமாலாம் பார்க்குற இல்லை, அதில் சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அந்த மாதிரி சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணின்னுக்கிறாங்க. அப்போ பாட்டி, வையன் எதுக்காக பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க? உங்கள் மாமா கல்யாணம் பண்ணின்னுக்கிறத வையனை தான். அம்மா, என்னம்மா சொல்கிறீங்க? வையன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், என்னை விட ஒரு வயசு பெரியவங்க, அவ்வளோதான். அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்கினாங்க? டீனா, பெரிய மனுஷி மாதிரி பேசாத, சாப்பிடு அப்படின்வாங்க ஜேகே. அவள் என்ன கேட்கக்கூடாதது கேட்டான்னு அதட்டுற ஜேகே, உண்மையை தானே கேட்டா அப்படின்வாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, இதை பாருங்கள், இப்போது ஆந்து ஆயிடுச்சு, ஜேகேக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறது அவங்க 2 பேரும். அவங்க 2 பேருக்கும் ஓகேனா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்வாங்க. எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடை இறங்கினே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்கள் தொண்டைக்குள்ளேயே இறங்கின்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கோ. அதுலேயும் ஜேகே வேறு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறது. அவங்க ஏதாவது எடுக்கும் போது, அவங்க ஏதாவது பாஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க கை உங்களுக்கு டச் ஆகினே இருக்கோ. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ.
அவங்களும் ஒன்றும் வேணும்னு டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் அது ஏதாவது எடுக்கும் போது, தண்ணி ஜக் எடுக்கும் போதோ இல்லை ஏதாவது ஃபுட் எடுக்கும் போதோ அவங்க கை டச் ஆகிருக்கும். டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணி டைனிங் ஏரியாலே இருக்குவீங்க. அந்த டைம் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் மேட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்குவீங்க. அவங்க வந்துட்டு ஐயோ விட்டுருங்கம்மா நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிக்குவீங்க. இன்னொரு மேட் வருவாங்க, மேம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம், என்னை மேம்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் வையன். ஆனாலும் ஜேகே சாரோட ஒய்ஃபை நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்வாங்க. பரவாயில்லைங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஜேகே சாருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்களே. அவங்க முன்னாடி கூப்பிடாதீங்க, நம்ம தனியாக இருக்கும் போது என்னை பேர் சொல்லியே கூப்பிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது நீங்கள் மேம்னு சொன்னால் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வையன், நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன், உன்னை பாட்டி அவங்க ரூமுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க ரூம் எங்கே இருக்குது? இங்கே தான் கீழே ரைட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. டோர்கிட்ட நின்றுட்டு பாட்டி அப்படின்வீங்க. வாமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போவீங்க. டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஜேகே உட்காந்துக்குவாங்க அவங்க பாட்டி பெட் மேலே, அவங்க கால்கிட்ட. நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் நிற்கிவீங்க. கேத்ரின்னு உள்ளே வருவாங்க, ஜேகேயோட அக்கா. என்ன விஷயம் பாட்டி, எது கூப்பிட்டீங்க அப்படின்வாங்க. வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. அவங்களும் வருவாங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு அது உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே என்ன கேள் பாட்டி, நீங்கள் 2 பேரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க தானே அப்படின்வாங்க. அப்போ ஜேகே பாட்டி என்ன பாட்டி எப்படி கேட்குற, எப்போ நீ பேசுனதை நான் தப்பாக எடுத்துக்கிற சொல்லு, நீ திட்டுனாலே நான் தப்பாக எடுத்துக்கிறதில்ல அப்படின்வாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அது உங்கள் 2 பேருக்கும் அது ஃபஸ்ட் நைட் நடந்துருச்சா அப்படின்னு கேட்குவாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஃபுல் ஷாக் ஆகிடும், அதுலேயும் உங்களுக்கு பயங்கர எம்பாரசிங் ஆகிடும். ஜேகே சேச்சே இல்லை பாட்டி, வெறும் கல்யாணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. ஃபுல் ப்ளஷ் ஆகிடும் உங்களுக்கு. அப்போனா சரி. இல்லை நான் எது கூப்பிட்டேன்னா, நீ திடீர்னு வயனை கூட்டிகிட்டு வந்துட்டியா, அதனால தான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நைட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்வாங்க. நீங்கள் டைட்டாக கண்ணை முடிக்குவீங்க, ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கின்னு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ, கேக் கூட தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ. அப்போ ஜேகே சொல்லுவாங்க, அது பாட்டி நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன் அப்படின்வாங்க. பாத்தியா அவசரம் பாத்தியா என் பேரனுக்கு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே பாட்டி அப்படி இல்லை பாட்டி, ஆக்சுவலி வயன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி படிக்கிறா, ஜஸ்ட் 18 இயர்ஸ் அவ்வளோதான், இப்போவே இதெல்லாம் வேணாமே பாட்டி, நம்ம 2 பேரும் ஒரு வருஷம் வரைக்கும் கேப் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜேகே பக்கம் பார்க்குவீங்க. ஜேகே சிக்னல் பண்ணுவாங்க ஊன்ற மாதிரி. அப்போ நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, பட் நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. ஜேகேயோட பாட்டி உங்களே பார்த்துட்டு என்ன வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் பாட்டி, நான் இன்னும் படிக்கணும், இப்போவே எனக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேணாம், ஸோ கொஞ்ச நாள் மேபி நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி சரி உங்கள் இஷ்டம் பாட்டி, அது வரைக்கும் வையன் டீனா ரூமில் தங்கிக்கிட்டுமே அப்படின்வாங்க ஜேகே. அப்போ பாட்டி எதுக்கு, ஒரே ரூமில் தங்கின என்ன ப்ராப்ளம் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே இல்லை பை சான்ஸ் நான் ஏதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டா அப்படின்வாங்க. பரவாயில்ல, ஆனால் என்ன, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. அப்போ ஜேகேயோட அக்கா அதுதான் பாட்டி அவங்களுக்கு பயம், உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த பயம்லாம் எதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்க அக்காவையே பார்த்துட்டு அக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்வாங்க. எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும் ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அக்கா. அப்போ ஜேகே அதான் சொல்லிட்டேனே, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் என்னோட பொண்டாட்டி, அப்போ ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு? இதை பாருக்கா, 30 வருஷமாக
நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணின்னு வந்திருந்தேன். இப்போ திடீர்னு என் பொண்டாட்டி என் கூட இருந்து கூட நான் கண்ட்ரோல் பண்ணோன்னா என்னால் முடியாது. இன்னொன்று, இதை ரிக்வெஸ்ட் பண்ணிருந்து அவள் தான் இப்போவே இதெல்லாம் வேணான்னு. இல்லைன்னா நான் எதுக்காக இப்படி கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வைடேஸில் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்களை பார்த்த உடனே ஆமாம் ஆமாம் நான் தான் அக்கா ரிக்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்வீங்க. சரி, ஓகே கேத்ரின், விட்டுடு. அது அவங்க 2 பேரோட பர்சனல். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டோம். இப்போ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாத. சரி, இப்போ என்ன ஜேகே, பையன் டீனாவோட ரூமில் தங்கிட்டோன்னு சொல்கிறியா? ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ வெரி மச், என்னை நீ ஒண்டி தான் புரிஞ்சு வச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேவோட அக்கா அவங்களே ஒரு மாதிரி முடிச்சு பார்த்துட்டு, சரி பாட்டி, நீங்களே பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, நான் போகிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன் பாட்டி அக்கா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அவளுக்கு ஜேகே, ஒரே ஒரு தம்பி கல்யாணம் இப்படி நடந்து முடிஞ்சிருச்சேன்னு அவங்க கல்யாணத்துக்காக எவ்வளோலாம் கண்ணுவங்க கண்ணுந்த தெரியுமா? அதனால் கொஞ்ச நாள் அப்படி இருக்குவான், அப்புறமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாட்டி, நீங்கள் படுத்து தூங்குங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் நைட். நீங்களும் பாட்டியை பார்த்து, குட் நைட் பாட்டி, குட் நைட் வயன், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் பாட்டி ரூம்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. வெளியிலேருந்து வந்த உடனே ஜேகே உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்க்காம டக்குன்னு இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பிட்டு அவங்க ரூமுக்கு போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறி நிற்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்க பின்னாடியே ஓடி போவீங்க. என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. பட் ஜேகே வந்துட்டு கண்டுக்காவே போயினே இருக்குவாங்க. என்னங்க, உங்களை தான் கூப்பிட்டுன்னுக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட பேசணும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சி புல் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக கண்ணை மூடி, என்னது அப்படின்வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதாக இருந்தாலும் காத்தால் பேசிக்கலாம், இப்போ எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இப்போ தான் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. இது பார் வயன், சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத, என் ஷர்ட்டை விடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் விட மாட்டீங்க, பேக் சைட்லேருந்து தான் பிடிச்சிருக்குவீங்க அவங்க ஷர்ட்டை. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷனில் திரும்புவாங்க. நீங்கள் பவுட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணி நின்றுக்குவீங்க. அது அவங்களுக்கு க்யூட்டாக தெரிஞ்சிருக்கோம் ஜேகேக்கு. சரி, என்ன பேசணும் அப்படின்வாங்க. இங்கே வேணாம், கொஞ்சம் முன்னாடி போய் பேசலாமா அப்படின்னு சொல்வீங்க. சரி பா, ரூமுக்கு போகலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், என்னது உங்கள் ரூமுக்கா? இல்லை வேணாம், இங்கே சைடில் நின்று பேசலாம், நீங்கள் யாராவது கேட்டுக்குவாங்க, நடு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி பயந்துன்னு ஹெசிடேட் பண்ணி தான் ஜேகே ரூமில் போவீங்க. ரூமில் போன உடனே அவ்வளோ பெரிய ரூமு ஜேகேது, ஒரு மாதிரி ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ரூமில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரொம்ப எலிகெண்ட், யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரூமையே சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. மிஸ் வயன், ரூமை அட்மையர் பண்ணி முடிஞ்சுதா? அப்படி முடிஞ்சிருந்தா பேசலாமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பேசுங்க. என்ன பேசுங்க? நீ தான் பேசலான்னு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம், நீங்கள் எதுக்காக என் மேலே போய் சொன்னீங்க? நான் என்ன போய் சொன்னேன்? அது வேணான்னு. எது வேணான்னு? அதாங்க, அது வேணான்னு சொன்னேன், நான் தான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னு. எது வயன், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. அதாங்க, ஃபர்ஸ்ட் நைட்டு வேணான்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன்னு பாட்டிக்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ உனக்கு வேணுமா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறத விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இப்போவே எங்கள் அக்காவுக்கு என் மேலே டவுட்டு, இன்னும் நான் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா எங்கள் அக்கா முடிவே பண்ணிடுவாங்க நான் போய் சொல்லின்னுக்கிறேன்னு. ஓ அப்படியா? ஆமாம், இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன? என் பேக்ரவுண்டில் என்ன குறை அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, என்னது என் பேக்ரவுண்டில் என்ன குறை அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்லைட்டாக எட்டி உங்கள் பின்னாடி பார்த்துட்டு, அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை
ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கா? ஆமாம். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நீ தானே கேட்ட என் பேக்ரவுண்டில் என்ன குறைன்னு. ஐயோ, நான் அந்த பேக்ரவுண்ட் பற்றி பேசல, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கேட்டேன். என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு என்ன குறை? நீங்கள் அப்படி சொன்னீங்க பாட்டிக்கிட்ட சொல்லும் போது. இதை பார் வையன், பாட்டி திடீர்னு எதுக்காக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு கேட்டப்போ எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. சடனாக உங்கள் அம்மா சொல்லந்து தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கோ உங்கள் ஸ்டேட்டஸ்க்கோ ஏணி வச்சாலும் எட்டாது, எப்படி பையனை உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. சரி, அதே சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. அது எப்படிங்க எல்லாத்துக்கும் எப்படி டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறீங்க? ஆமாம், நீ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொஷின் கேட்டுன்னுக்கிற, கஷ்டப்பட்டு யோசித்து பதில் சொல்கிறதுக்கு. இன்னும் ஏதாவது கேட்குறது இருக்கா? இல்லை அவ்வளோதானா? ஏன்னா நான் போய் தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நான் காலேஜுக்கு போகலாமா? போ. என்கிட்ட எதுக்காக கேட்குறேன்? இல்லை, உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு. இதை பார்வையன், நீ இன்னைக்கு காலையில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணும் போதே சொல்லிட்டேன், நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதே என் பாட்டிக்காக தான். ஸோ உன்னோட பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னோடய பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாதேன்னு. உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. ஆனால் எங்கள் பாட்டி அப்புறமா அக்கா முன்னாடி என்கிட்ட வைஃபாக நடந்துக்கோ, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், எங்கள் அக்காவுக்கு எங்கள் மேலே டவுட் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. அப்புறமா டீனாக்கிட்ட வளன்னு பேசி மாட்டிக்காத, புரியுதா அப்படின்வாங்க. எனக்கும் தெரியும் எப்படி இருக்கணும்னு, நீங்கள் ஒன்றும் சொல்லி கொடுக்க வேணாம். அதான் பார்த்தேனே என்கிட்ட வந்து கேட்ட கொஷின்ஸு. நீங்கள் எதோ சொல்ல வருவீங்க, அப்போ ஜேகே வந்துட்டு டக்குன்னு அவங்க கையால் உங்கள் வாயை மூடிடுவாங்க. நீங்கள் வைட் ஐஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவீங்க. அப்போ ஜேகே டோர்கிட்ட யாரோ நின்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, அந்த டோர்கிட்ட ஏதோ ஷேடோ போன மாதிரி தெரியும். அப்போது நீங்கள் மெதுவாக, ஏங்க உங்கள் வீட்டில் பேய் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே ஓஷோ கடவுளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை அவங்க தலைமையில் வச்சுட்டு உங்களையே பார்க்குவாங்க. அப்போ நீங்கள், ஏங்க அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது பேய் இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தால் யாரோ நம்ம 2 பேரும் பேசுகிறத கேட்குறதுக்காக அங்கே நின்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓ அப்படியெல்லாமா பண்ணுவாங்க? நான் தான் சொன்னேன் இல்லை, எங்கள் அக்காவுக்கு என் மேலே டவுட் இருக்குன்னு. ஸோ எங்கள் அக்கா என் பின்னாலே இருக்குவான், ஸோ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக சொல்லினுக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டை ஹோல்டு பண்ணினுக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப கிட்ட நின்றுக்குவீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் 2 பேரும் ஃபேஸ் ரொம்ப கிட்ட இருக்கும். சடனாக உங்கள் 2 பேருக்கும் ஃப்ளாஷ் ஆகும். ஜேகே டக்குன்னு கையெடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும், ப்ளஸ் ஷையாகவும் இருக்கும். சரி, நீ போய் தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுவீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து சில்லி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. சடனாக, ஏ ஜேகே என்னடா ஸ்மைல் எல்லாம் பண்ணுற, ஸ்ட்ரிக்டாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லிக்கின்னு போய் படுத்துன்னு தூங்கிடுவாங்க. நீங்களும் டீனா ரூமுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். போய் படுக்குவீங்க, பட் தூக்கம் வராது. பா, ஹார்ட் பீட் எதுக்காக இவ்வளோ ஜோராக இருக்குது? ஐயோ, ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிட்ட இருந்தோம்ல. ஏய் வயன், என்ன வயன் நீ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லினுக்குவீங்க. நாளைக்கு இந்த வீட்டில் என்னோடய ஃபர்ஸ்ட் டே. லேட்டாக எழுந்துச்சி தொலைச்சிட்டா இல்லை, அலாரம் வச்சிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைல்லே அலாரம் எல்லாம் வச்சுட்டு படுக்குவீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வராது. பெண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் நைட் அப்படியே போயிருக்கோம். 2 டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திரிச்சிட்டுக்குவீங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு நல்ல குடும்ப பெண் மாதிரி குளிச்சுட்டு தலையில் டவலெல்லாம் சுற்றி கிச்சன் போவீங்க. பட் அங்கே ஆல்ரெடி மேட்ஸ் எல்லாமே பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவீங்க, பட் அவங்க யாரும் விட மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா சின்ன ஹெல்ப் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ஸ்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடுவீங்க, பேசி சிரித்து. ஜேகேயோட அக்கா வருவாங்க அப்படின்வாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங். ஆக்சுவலி இன்றைக்கி உன்னோட ஃபர்ஸ்ட் டே.
எங்கள் ஃபேமிலி பழக்கப்படி வீட்டோட மருமக ஃபர்ஸ்ட் டே ஏதாவது ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணும். உனக்கு ஸ்வீட் செய்ய வரும் தானே? வரோம் அக்கா. சரி, அப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு முடிக்குவீங்க. எல்லாம் முடித்த உடனே ஜேக்கியோட பாட்டியும் வருவாங்க. என்ன வையன், ரொம்ப நல்லா ஸ்மெல் வருது கிச்சன்லேருந்து அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. பாட்டி வீல் சேரில் உட்காந்து நிற்குவாங்க. அவங்க பின்னாடி டீனா நின்றுக்குவாங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்குவாங்க. வையன், நீயா குக் பண்ண அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை டீனா, நான் வெறும் ஸ்வீட் ஒண்டி தான் செஞ்சேன், மிச்சம் எல்லாம் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேட்ஸை காமிக்குவீங்க. டீனா, வையன்னு பேர் சொல்லி கூப்பிடுற, அவள் உங்கள் மாமாவுக்கு பொண்டாட்டி, அத்தைன்னு கூப்பிடு அப்படின்வாங்க. நீங்களும் டீனா 2 பேரும் ஒரே டைமில் என்னது அப்படின்வீங்க. அப்போ பாட்டி, ஆமாம், அவள் உனக்கு அத்தை ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, ஐயோ பாட்டி, ஒரு மாதிரியாக இருக்கோ, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரியவ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜில் அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் முறையில் அவள் பெரியவோ, ஸோ நீ அத்தைன்னு கூப்பிடு. நீங்கள் டீனாவே ஒரு மாதிரி பவுட் பண்ணி பார்க்குவீங்க. அவங்க கூட ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க உன் புருஷன் இன்னும் ஏஞ்சி வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை பாட்டி, இன்னும் வரல அப்படின்னு சொல்வீங்க. போய் பார்த்தியா? இல்லை, தூங்கின்னு இருக்க போகிறாங்க, நான் போனால் டிஸ்டர்ப் ஆகிடும்னு நான் போகல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, மாமாவாவது இவ்வளோ நேரம் தூங்குறதாவது, அவர் 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவார். எப்போ பார்த்தாலும் ஜிம்மு, ஃபிட்னஸ்ஸு, ஒர்க் அவுட்டுன்னு சரியான ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. உனக்கு தெரியாது வையன் அத்தை அப்படின்வாங்க. என்னது, 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாரா? நான் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கே 7 அலாரம் வைக்குவேன். அதில் அம்மா வேற கெட்ட வார்த்தையில் திட்டி தான் என்னை எழுப்புவாங்க. இவர் நிஜமாவே மனுஷரா இல்லை ரோபோவா? எனக்கு எதுக்கு, அவங்க பர்சனல் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை, அப்போ எனக்கு எதுக்கு அவங்க பர்சனல் பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசினுக்குவீங்க. அப்போது ஜேக்கியோட பாட்டி, பையன் பையன் என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, எப்போவுமே நான் யோசிக்குவேன் இவர் ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு, இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்வீங்க. உன் புருஷன் ஹேண்ட்ஸம்னு ஒத்துக்கிறியா அப்படின்வாங்க. ஆமாம் பாட்டி, அதில் என்ன டவுட்டு அப்படின்வீங்க. அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாம் அந்த டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அவங்களோட ஆஃபீஸ் பேக்கோட நின்றுக்குவாங்க. வா ஜேகே, இப்போ தான் உன் பொண்டாட்டி உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தா அப்படின்வாங்க. அப்போது ஜேகே, நானும் கேட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிவிடுவீங்க. இப்போ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. நீங்கள் செஞ்ச ஸ்வீட்டை சர்வ் பண்ணின்னுக்குவீங்க. ஜேகே, எனக்கு வேணாம், நான் சுகர் இன்டேக் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடும், என்னன்னு தெரியல, அவங்க வேணான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடும். அத்தை ஜேகேயோட அக்கா அப்சர்வ் பண்ணிவிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிட்டா உன் வெயிட் ஒன்றும் ஏறிடாது, உன் பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் டே, அதனால தான் ஸ்வீட் செஞ்சுருக்கா, சாப்பிட்டு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்க அக்காவையே பார்த்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்வீட் வாங்கி ஒரு ஸ்பூன் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும். ஜேகே உங்களையே பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது பையன் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் பண்ணுவீங்க. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, இந்த ஏஜில் சில பொண்ணுங்க, ஐயோ இல்லை, எனக்கு மேகி மட்டும் தான் சமைக்க வரும், எனக்கு சுடு தண்ணி மட்டும் தான் வைக்க வரும் அப்படின்வாங்க. நீ ஸ்வீட்டெல்லாம் பண்ணியிருக்கியே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சாடா, ஏன்னா நான் வளர்ந்தது அப்படி தான், அம்மா வேலைக்கு போனப்போ நானும் தம்பி மட்டும்தான் இருக்குவோம், அப்போ ஒரு சில டைமில் ஏதாவது செய்யணும்னு தோணும், அப்படியே செஞ்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சடனாக உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், சிம்பத்தி க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போது ஜேகே இல்லை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி, சரி இவ்வளோ நல்லா ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு எதுவுமே வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. சும்மா கேளு வையன் அப்படின்வாங்க.
இல்லை பாட்டி, நிஜமாக எனக்கு எதுவுமே வேணாம். அப்போது ஜேகேயோட அக்கா, பையன் இது ஒரு ரிச்சுவல், நீ என்ன வேணும் கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பாட்டியை பார்த்து, பாட்டி நான் வந்து இன்னிலேருந்தே காலேஜுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. அவ்வளோதானே, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா ஜேகேயோட பாட்டி கேட்பாங்க, நீ எந்த காலேஜில் படிக்கிற அப்படின்னு. நீங்கள் அந்த காலேஜ் பேர் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவங்க, ஓ அந்த காலேஜில் படிக்கிறியா, பேசாமல் டீனா படிக்கிற ஸ்கூல்லே காலேஜ் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்வாங்க. அப்போது ஜேகே, நான் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லை இல்லை வேணாம், நான் அதே காலேஜ்லேயே படிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்குமா, இது நல்லா பெரிய காலேஜ். எனக்கு பெரிய காலேஜெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு அதே காலேஜே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பாட்டியும் ஜேகேயோட அக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குன்னு ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ டீனா கூட சொல்லுவாங்க, வையன் வந்துரு வையன், நம்ம 2 பேரும் ஜாலியாக போகலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள், அப்படி இல்லை டீனா, ஆல்மோஸ்ட் பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ போய் நீ என்ன புது காலேஜில் ஜாயின் ஆகிட்டா எனக்கு அங்கே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே டைம் எடுத்துரும், அதில் படிக்கிறதெல்லாம் கஷ்டம் ஆகிடும். ஸோ வேணாம், நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகேயோட பாட்டி, சரி வையன் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடு, சீக்கிரமாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புவேன். ஜேகே வையனை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, பாட்டி இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது பாட்டி, ஆல்ரெடி ஸ்ரேயா 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க, வேணா நாளையிலேருந்து ட்ராப் பண்ணுறேன், இன்றைக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல பாட்டி நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, பஸ்லலாம் ஒன்றும் தேவையில்லை, ஸ்டீவ் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை பரவாயில்லைங்க நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸ்டீவ் ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே எந்திரிக்குவாங்க. சரி பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா பாட்டி உங்களையே பார்த்து, அவன் கத்திட்டான்னு வருத்தப்படாத அப்படின்வாங்க. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவன் இப்படி இருக்கவே இல்லைம்மா, இது நம்ம பழைய ஜேகே இல்லை, எல்லாருக்கூடவும் ஜாலியாக சிரித்து பேசுவான், ஆனால் இப்போது பேச்சுக்கு முன்னே கோவப்படுறான், எல்லாம் அவ்வளோல வந்தந்து அப்படின்வாங்க. அதுக்குள்ளே அவங்க அக்கா, பாட்டி வேணாம் அப்படின்வாங்க. நீ தான் என் ஜேகேயை பழையபடி மாற்றி கொடுக்கணும், உன்னால் முடியும், நீ என் ஜேகேயை மாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்வாங்க. அப்போது ஜேகேயோட அக்கா உங்களை பார்த்து, பையன் போய் ரெடியாக காலேஜுக்கு போனோம்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போவீங்க. பட் உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு மாதிரி டவுட் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா பாட்டி ஏதோ சொல்ல வந்தாங்க, அத்தை அவங்க அக்கா தடுத்துட்டாங்கன்றது ஒன்று உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். எதுக்கு கேத்ரின் என்னை தடுத்த, பாட்டி ஜேகே இதை பற்றி வையன்கிட்ட சொல்லியிருக்கானோ இல்லையோ, நீங்கள் பாட்டு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா சும்மா வேணாம் பாட்டி அப்படின்வாங்க. ஜேகே பையன்கிட்ட இதெல்லாம் சொல்லாமலையா கல்யாணம் பண்ணின்னு இருக்குவா, சொல்லியிருந்தா ஓகே, ஒருவேளை சொல்லலைன்னா நம்மளால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும் இல்லை, நீ சொல்கிறதோ கரெக்ட் தான், ஒருவேளை சொல்லலைன்னா அதான் பாட்டி, அதுக்கு தான் உங்களை நான் ஸ்டாப் பண்ணேன். சரி என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. இப்படி டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ, நீங்கள் வந்துட்டு காலேஜில் இருக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நான் ஸ்டாப்பாக ஜேகே பற்றி தான் கேட்டுன்னுக்குவாங்க. ஏய் சாரா கொஞ்ச நேரம் வாய முடியா, காலேஜில் என்ட்ரு ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் ஜேகே ஜேகே ஜேகே, என்னடி இருக்குது அவர்கிட்ட, வையன் அவர்கிட்ட என்னடி இல்லை, பர்சனாலிட்டி, ப்ராப்பர்ட்டி, ஃபேமு, அப்புறமா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாத்தியா, ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவர் முன்னாடி நின்று ஹாய் சொல்ல மாட்டுமா, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டுமா அப்படின்னு ஏங்கினுக்கும் போது, நீ அவரோட ஒய்ஃபா, அவர் கூட ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஒரே பெட்டில், நீ ரொம்ப லக்கிடி. ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது ஆச்சா, நீ இமேஜின் பண்ணிக்கிந்த அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஆனால் ஒரே ரூம்லலாம் இல்லை. அதுவும் இல்லாமல்
அவர் பார்க்குறதுக்கு மட்டும்தாண்டி ஹேண்ட்ஸமாக இருக்கிறது. சரியான ரூடு. எப்போ பார்த்தாலும் ஒருன்னு ஒரு ஸ்மைல்ன்றதே இல்லை அவங்க ஃபேஸில். அதுவும் இல்லாமல் சரியான செல்ஃபிஷ் டி. அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக வேறவங்க மேலே ஈஸியாக பழி போட்டுருவாங்க போல். ஹேய், அப்போ நேற்று உங்கள் 2 பேருக்கும் எதுவுமே நடக்கலையா? ஏய் லூஸு, அதான் சொல்கிறேன்ல, ரூமே ஷேர் பண்ணலன்னா அது எப்படி அதெல்லாம் நடக்கும்? ஐயோ, நான் என்னென்னவோ இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். பண்ணுவேன். வாய் மூடிட்டு பாடத்தை கவனி. இன்னொரு பக்கம் ஜேகே ஃபுல் பிஸியாக வேலை செஞ்சுருவாங்க அவங்க ஆஃபீஸில். ஆனால் சடனாக அவங்களோட ஞாபகம் வந்துடும். நேற்று நைட்டு பேசுனதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்லைட் ஸ்மைல் இருக்கும். அவங்க ஆப்போசிட்டில் ஸ்ரேயாவோ ஸ்டீவோ நின்றுக்குவாங்க. அவங்க 2 பேரும் அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. இன்னும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஃபேஸில் ஸ்மைல் பார்த்துன்னுக்கிறது அவங்க. ஸ்டீவ், வெளியோ புயல் ஏதாவது வருதா பாரு. எதுக்கு கேட்குற? இல்லை, நம்ம பாஸ் ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன், அவர் என்ன மனுஷன் இல்லையா? ஸ்மைல் பண்ணுறது அவ்வளோ அதிசயமாக சொல்கிற? அதுக்கு இல்லை ஸ்டீவ், அவங்க ஸ்மைல் பண்ணதை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னவா இருக்கோ அதை பற்றி தான் யோசித்து பார்த்துன்னுக்கிறேன். அது என்ன ரீசனுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏய் ஸ்டீவ், சொல்லு ஸ்டீவ், டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பேசினுக்குவாங்க. ஜேகே அவங்க 2 பேர் டைரெக்ஷனில் பார்த்து, என்ன 2 பேரும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணின்னுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஸ்மைல் பற்றி. இல்லை, ஒரு ஃபைல் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரேயா. வர உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸ்ரேயா. நெக்ஸ்ட்டு என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ், என்னோடய ஸ்கெடியூல் எல்லாம் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறமா ஈவினிங் எனக்கு எந்த மீட்டிங்கும் ஸ்கெடியூல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறேன், கொஞ்சம் வெளியே போகணும், ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரேயா ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஈவினிங்கு ஜேகே அவங்க காரில் போய் உக்காருவாங்க. ஸ்டீவ் ஃப்ரண்ட்டில் டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்குவாங்க. சார், இப்போ எங்கே, வீட்டுக்கா இல்லை கிளப்புக்கா அப்படின்னு கேட்குவாங்க. ஆக்சுவலி அது வந்து வயனோட காலேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீவ் டக்குன்னு ஜேகே பின்னாடி திரும்பி பார்க்குவாங்க. என்ன அப்படி பார்க்குற? பாட்டி காலையில் அவளை காலேஜுக்கு ட்ராப் பண்ண சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை, ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். அட்லீஸ்ட் போகும்போதாவது பிக் பண்ணின்னு போனால் பாட்டிக்கும் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டீவ் ஓகே சார் அப்படின்னு சொல்லி கார் ட்ரைவ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் முடித்து ரொம்ப டயர்டாக வெளியே வருவீங்க. ஆமாம் வயன், இப்போ எப்படி போவேன்? அஃப்கோர்ஸ் பஸ்ஸில் தான். பின்ன என்ன, உன் காதல் மன்னன் வருவாரா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. நான் வேணால் ட்ராப் பண்ணவா? வேணாம் சாரா, இவங்க வீடு ரொம்ப தூரம், நீ என்னை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும், நானே பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி, பார்த்து பத்திரமா போ, அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரைக்காவது நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் நடந்துன்னு போயின்னுக்குவீங்க. ஏய் வையன் அப்படின்வாங்க. என்னடி? காதல் மன்னன் ஜேகே சார் எங்கே, அங்கே பாரு அப்படின்வாங்க. நீங்கள் அவங்க பார்த்துன்னுக்கிற டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா அவங்க பெரிய கார் நின்றுக்கோ. அப்போ கூட ஆல்மோஸ்ட் எல்லா பையன்களும் அந்த காரை சுற்றி பார்த்துன்னுக்குவாங்க. ஸ்டீவ் வந்துட்டு வெளியே நின்றுக்குவாங்க வெயிட் பண்ணிவிட்டு. பட் ஜேகே உள்ளவே இருக்குவாங்க. இவர் இங்கே என்னடி பண்ணுறாரு? அஃப்கோர்ஸ் அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் சீனே இல்லை சாரா. காலையில் அவங்க பாட்டி ட்ராப் பண்ணுன்னு சொன்னப்போவே அவங்க ட்ராப் பண்ணல. இப்போது அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்வீங்க. என்னன்னு போய் கேளு, இங்கே நின்று நீயே அசியூம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி வாடி நீயும், ஹேய் உன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்குடி, போடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் துரோகி, இப்போ தான் சொன்னேன் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ட்ராப் பண்ணுற, வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்ட்டெல்லாம் கேட்டியடி அப்படின்னு சொல்வீங்க. அது நீ தனியாக போக போகிறேன்னு கேட்டேன், இப்போ தான் உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கல்ல, நீ பேச்சுக்கு 300 தடவை ஹஸ்பண்ட்னா உன்னை கொலை பண்ணிடுற அப்படின்னு சொல்வீங்க. நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க உன் ஹஸ்பண்ட் தான், போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஹேய் சாரா அப்படின்வீங்க. பட் அவங்க திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி மேம், சார் தான் உங்களை பிக்கப் பண்ணின்னு போகலான்னு சொன்னாங்க.
யாராவது பார்த்தா தப்பாக நினைக்குவாங்க. நான் இப்போ இந்த காரில் ஏற முடியாது, எல்லோரும் இந்த காரையே பார்த்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஒரு நிமிஷம் நான் பாஸ்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அந்த விண்டோ கிட்டே போயிட்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. நீங்கள் சொல்லிருந்து தான் சொல்லியிருக்குவாங்க. அப்போது ஜேகே ஓகே கொஞ்சம் தூரத்தில் போய் காரை நிறுத்துங்க, அங்கே வந்து பையனை ஏறிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டீவ் அவங்க வந்து அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கார் கொஞ்சம் தூரம் போகும், நீங்களும் ஸ்லோவாக நடந்துன்னு போயிருக்குவீங்க. கொஞ்சம் தூரத்தில் கார் ஸ்டாப் ஆகும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு கேட்குவீங்க. பின்னாடி வந்து உட்கார் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை பரவாயில்ல, நான் இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறேன், பின்னாடி வந்து உட்காருன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே இவர் சொன்னது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு அந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சீட் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களே முறைச்சி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வியர்டா அப்படின்னு ஸ்மைல் பண்ணி ஸ்லிப் ஆகிடுச்சி, அதான் டோர் கொஞ்சம் ஜோராக சாத்திட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே உக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருவீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அந்த சைலன்ஸு. நீங்கள் வந்துட்டு விண்டோலேருந்து வெளியே பார்த்துன்னு வந்துன்னுக்குவீங்க. உங்கள் 2 கையும் உங்கள் லேப் மேலே இருக்கும். உங்கள் காலேஜ் பேக் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வச்சுருக்குவீங்க. 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க. உங்கள் மாமா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்குவாங்க. அவங்க வந்து வாபஸ் வந்துட்டுக்குவாங்க. அவங்க உங்கள் 2 பேரை பார்த்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏற்கனவே, ஜஸ்ட் ஒரு ட்ராமா மாதிரி. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடமும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. பாட்டிக்கு நீங்கன்னா உயிர். ஜேகேயோட அக்கா கூட உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவாங்க. டீனாவை கேட்கவே வேணாம், எப்போ பார்த்தாலும் வையன்னு உங்கள் பின்னாடியே சுற்றினுக்குவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மேட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்குவாங்க. நீங்கள் கூட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட் கைண்டாக பிஹேவ் பண்ணினுக்குவீங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே அப்சர்வ் பண்ணினேக்குவாங்க. எஸ்பெஷலி அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிடுவீங்க. பட் நீங்களும் ஜேகே ஒரு விஷயத்த மறந்துடுவீங்க. எல்லோரும் முன்னாலேயும் ரொம்ப க்ளோஸ் கப்பலாக இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்குவீங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டீங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் பேசிக்குவீங்க. எப்பயாவது ஒரு தடவை உங்களை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறதோ இல்லை பிக்கப் பண்ணுறதோ பண்ணிக்குவாங்க ஜேகே. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியே தோணாது பாட்டிக்கோ அவங்க அக்காக்கோ. ஒரு நாள் டின்னர் முடிச்சுட்டு ஜேகே அவங்க பாட்டிக்கிட்ட பேசலான்னு அவங்க பாட்டி ரூம் கிட்டே போவாங்க. பட் அவங்க அக்காவோ அவங்க பாட்டியோ பேசுகிறத கேட்டுடுவாங்க. கேத்ரின், எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாக ஒரே டவுட்டாக இருக்குது. என்ன பாட்டி? இல்லை, வையனும் ஜேகேயோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறதில்ல. சில டைம் கண்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது அவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படின்வாங்க. அப்போது கேத்ரின் சொல்லுவாங்க, அது பாட்டி, பையன் இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு பாட்டி. நம்ம டீனாவை விட ஒரு வயசு பெரிய பொண்ணு, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் இன்னும் என்ன தெரிஞ்சிருக்கோ, போக போக எல்லாம் கற்றுக்குவா, விடுங்க. நீங்கள் எதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிறீங்க? டென்ஷன் இல்லை கேத்ரின், வெறும் இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிலெல்லாம் அவளுக்கு பயம்னா ஒத்துக்கலாம். நார்மலாக பேசுகிறதுக்கு கூடவா அவளுக்கு பிடிக்கல? சரி, அவள் சின்ன பிள்ளை ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஜேகே, அவனுக்கு கூடவா தெரியல பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணுன்னு? எது கேட்டாலும் முறிக்கிறது, எரிஞ்சு விழுறது, இது ஒன்று தான் தெரியும் அவனுக்கு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக பாட்டி. அவங்க 2 பேரும் அந்த ரொமான்டிக் கப்பல்ஸ் மாதிரி இல்லவே இல்லை. இதை பார் கேத்ரின், இவங்க 2 பேரும் இப்படியே கண்டினியூ பண்ணின்னு இருந்தாங்கன்னா 2 பேரையும் ஒரே ரூமில் தங்க வைக்க போகிறேன். அவங்க 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் இல்லாத போட்டோ ஒரே ரூமில் தங்கணும். அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், க்ளோஸாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கேத்ரின், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக பாட்டி, 2 பேரையும் பேசாமல் ஒரே ரூமில் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே இதெல்லாம் கேட்டு, ஓ நோ, நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இங்கே ஒன்று பிளான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு டீனா ரூம் கிட்டே வருவாங்க. டோர் நாக் பண்ணுறதுக்கோ நீங்கள் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. அப்பா, என்னங்க பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தர நிறுத்துன்னு போவாங்க. எங்கெங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க, விடுங்க என் கையை அப்படின்னு சொல்வீங்க. அதான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் இல்லை, சைலண்டாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ
அப்போ நீங்களும் அவங்க கூட போவீங்க, அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் டோர் லாக் பண்ணுவாங்க. இப்போது எதுக்கு நீங்கள் டோர் லாக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. லவ் பண்ணுறதுக்கு. என்ன சொன்னீங்க? ஆமாம், இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டியோ அக்காவோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் ரொமான்டிக் கப்பல்ஸ் மாதிரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோன்னு. அப்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? உண்மை எல்லாம் இன்னும் தெரியல. அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரை ஒரே ரூமில் தங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணின்னுக்கிறாங்க. என்னது? இதெல்லாம் முடியவே முடியாது. என்னாலையும் முடியாது உன் கூட ஒரே ரூமில் தங்குறதுக்கு. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்? நம்ம 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக, அதாவது ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹக்கு, ஃபோர்ஹெட் கிசஸ், ஒரு கை பிடிக்கிறது அந்த மாதிரி. என்னது? ஹக்கு, ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு சும்மா மாதிரி இருக்கா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள். என்னால் முடியாது. ஏய், நீ தானே என் ஒய்ஃபு. எக்ஸ்கியூசிங் மிஸ்டர் ஜான், கரெக்ஷன், கான்ட்ராக்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்வீங்க. ஏதோ ஒன்று, இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ தான் என்னோடய ஒய்ஃபு. நான் வேறு பொண்ணுக்கிட்ட போய் இப்படிலாம் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல மிஸ்டர் ஜான், ஆனால் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு, சரி பண்ணாத, அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரை ஒரே ரூமில் தங்க வைக்க போகிறாங்க. அப்போது நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னா என் மேலே தப்பில்லை அப்படின்வாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், இப்படியெல்லாம் பேசாதீங்க. இதை பார்வையன், ஒரே ரூமில் தங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ராமா பண்ணிட்டா 2 பேருக்கும் நல்லது. ப்ளீஸ் கொஞ்சம் யோசி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு, உங்கள் லிப்ஸ் பைட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு, சரி, ஆனால் வெறும் ஜஸ்ட் ஹக் அண்ட் ஃபோர்ஹெட் கிசஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. எனக்கும் இன்னும் ஒன்று டச் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் பாட்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பேசுந்தாச்சா, நான் என் ரூமுக்கு போகவா அப்படின்வீங்க. போ அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2 பேரும் ரொமான்டிக் கப்பல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க, பாட்டி முன்னாடி, அவங்க அக்கா முன்னாடி எல்லாம். பட் ஆக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்போ வேறு லெவலுக்கு போயிடும். உண்மையாகவே ஜேகே உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. உங்கள் 2 பேருக்கே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு லவ் பண்ணுறதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் கிச்சனில் ஏதோ செஞ்சுன்னுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு உங்களை பேக் ஹக் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேக் ஹக் பண்ணிக்கிறது. ஜஸ்ட்டு அவங்க பாட்டி முன்னாடி ஹக் பண்ணுறது, ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுறது, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. பட் இன்றைக்கி சடனாக பேக் ஹக் பண்ணிடுவாங்க. அம்மா, என்னங்க பண்ணுறீங்க? விடுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க, யாராவது பார்க்கட்டுன்னு தான் பண்ணின்னுக்கிறது. பின்னாடி பாட்டி அக்காலாம் இருக்காங்க. அப்படி கண்டினியூ பண்ண. விடுங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன், நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஹக் பண்ணியே இல்லையா? அது வேறு மாதிரி ஹக், இது வேறு மாதிரி ஹக், 2த்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாமா மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்வாங்க. இதை பாருங்கள், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு திரும்பிங்க. பட் ஜேகே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. எங்கே தப்பிச்சின்னு போயின்னுக்கிறீங்க மிஸ்ஸஸ் ஜியான்? கேட்ட கொஷனுக்கு பதிலே வரல அப்படின்னு உங்கள் கிட்ட லீன் பண்ணி கேட்குவாங்க. நீங்கள் உங்கள் 2 கையும் உங்கள் செஸ்ட் மேலே வைக்குவீங்க புஷ் பண்ணுறதுக்காக. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ஜேகே, என் பொண்டாட்டியை ரசிச்சுங்கிற. மிஸ்டர் ஜியான், என்னை ரசிச்சுட்டு போதும், போய் சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. ஏய், என்னடி புஷ் அவங்கள ஆசையாக கிட்ட வந்தால் அப்படியே புஷ் பண்ணுற? நம்ம 2 பேருக்கும் கிடைக்கிறது இந்த டைம் தான். அதுக்கப்புறமா நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போய்டுற, நான் பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போய்டுறேன். அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கிது. அதுக்கப்புறமா நீ டீனா ரூமுக்கு போய்டுற, நான் ஏன் ரூமுக்கு போய்டுறேன். கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைம்லேயும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு விடுறதில்ல. யாராவது பார்க்க போகிறாங்க, விடுங்க,
இதே டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேறு கொஞ்ச நாள் 2 பேரும் வேறு வேறு ரூமில் இருக்கிறோன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டோம். இப்போது 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு இருக்கிறதுக்காயின்னு இல்லைன்னு சொல்லக்கூட முடியல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எங்கே கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், என் எக்ஸாம் எல்லாம் ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே எப்போ தான் அந்த எக்ஸாம் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணையை பார்க்குவாங்க. இவங்க சொன்ன எல்லா வார்த்தையும் அவங்க மனசார சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் அவங்க கண்ணையே பார்க்குவீங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட், 2 பேர் ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்கும். டக்குன்னு ஜேகேயோட கண்ணு உங்கள் லிப்ஸ் மேலே விழும். அவங்க வந்துட்டு உங்கள் லிப்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் லீன் பண்ணிக்குவாங்க கிட்ட. நீங்கள் டக்குன்னு அவங்க செஸ்ட் மேலே கை வச்சு புஷ் பண்ணிவிட்டு எங்க அப்படின்வீங்க. ஜேகே உங்களையே பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. பாட்டியோ அக்காவோ இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சடனாக பின்னாடி போயிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடும். சாரி வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்களும் டக்குன்னு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. உங்களுக்கு ஃபுல்லு ஒரு மாதிரி ஷை ஆகிடும், ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க உங்கள் லிப்ஸை பைட் பண்ணி. ஜேகே கூட அப்படி தான் அவங்க ரூமுக்கு போகும்போது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போயின்னுக்குவாங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்கும் ஆகிட்கோ. நீங்கள் காலேஜ்லேருந்து வந்து டின்னருக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பாட்டி அக்கா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவீங்க. ஜேகே கூட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குவாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல ஒய்ஃபாக போய் ஜேகே கிட்டே பேக் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கோட்டெல்லாம் வாங்கி அவங்கள ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே வருவீங்க. அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆகிட்கோ. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே உங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. டின்னரெல்லாம் முடிச்சிருக்குவீங்க. பாட்டி வந்துட்டு உங்கள் 2 பேரையும் அவங்க ரூமுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க அக்காவும் இருக்குவாங்க அங்கேயே. என்ன பாட்டி இது கூப்பிட்டீங்க? இல்லை, உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் டைம் வேணும், தனித்தனி ரூமில் இருக்கிறோன்னு சொன்னப்போ நம்ம நிஜமாகவே ரொம்ப டைம் வேணுமோ என்னமோன்னு நினச்சிட்டோம். அதனால தான் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி காத்தால தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. புதுசாக கல்யாணம் வைக்கிற ஜோடியை அநியாயமாக பிரித்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? இருவையன் சொல்கிற வரைக்கும் கேளு. நீங்கள் 2 பேரும் இனிமேல் திருட்டுதனமாக கிச்சன்லேயோ டைனிங் ஹால்லையோ இல்லை அந்த கார்டன்லேயோ நின்று ரொமான்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக பாட்டியை பார்க்குவீங்க. இனிமே வையனும் நீயும் ஒரே ரூமில் தான் தங்க போகிறீங்க. வையன் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜேகே ரூமுக்கு பா. பாட்டி எதுக்கு பாட்டி? பரவாயில்ல, என் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கிறேனே. பாட்டிக்கு எக்ஸாம் ஆக போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே ஒரே ரூமில் இருந்தால் தாம்மா. நீ போ, சீக்கிரமாக போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜேகே ரூமுக்கு கிளம்பு அப்படின்வாங்க. பாட்டி அப்படின்வீங்க. பையன் அப்படின்வாங்க அவங்க. இப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவீங்க. பாட்டி ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்போ சந்தோஷமா அவனுக்கு அப்படின்வாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. பாத்தியா என் பேரனுக்கு வெக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் அவங்க பாட்டியும் சிரிச்சுன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் மனசுலேயே திட்டிகிட்டே பேக் பண்ணிவிட்டு ஜேகே ரூம் கிட்டே போவீங்க. மெதுவாக நாக் பண்ணுவீங்க. உள்ளே வா அப்படின்வாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பேக்கை தட்டுன்னு கீழே வச்சுட்டு, இப்போ சமாதானமா உங்களுக்கு? எப்படியோ நம்ம 2 பேரும் முதல்ல இந்த மாதிரி இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிருந்துக்காது. என்னமோ நம்ம 2 பேரும் ரொமான்டிக்காக இருந்தால் அவங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம 2 பேரும் இப்படியே தனித்தனியாக இருந்துடலாம், இல்லைன்னா ஒரே ரூமில் தள்ளிடுவாங்கன்னு சொல்லி ஐடியா சொல்கிறேன், அது சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன ஆச்சு இங்கே பாருங்கள், ஒரே ரூமில் கொண்டு வந்து விட்டுருக்கு உங்கள் ஐடியா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே இதை பாரு, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்னு. இப்போ என்னங்க பண்ணுறது? ஒரே ரூமில் இருக்க வேண்டியதாயிடுச்சே. ஐயோ கடவுளே, நான் உங்கள் பேச்சு கேட்டே இருக்கக்கூடாதா இருந்துச்சு. நான் பண்ண தப்பு எல்லாம் உங்கள் பேச்சு கேட்டு அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்குவீங்க. அப்போ ஜேகே சடனாக உங்களை பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு, இதை பாரு, ஒரே ரூமில் இருந்துட்டோன்னா
ஏதாவது நடந்துடுமா? என்ன என்ன அவ்வளோ கேவலமானவன் நினச்சிட்டியா? உன்னோட விருப்பம் இல்லாமல் என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது. அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்ப்பீங்க, அவங்க கூட உங்களே பார்ப்பாங்க. சரி இப்போ என்ன விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுவாங்க உங்களை வாலில் பின் பண்ணி அவங்க கையில் 2 கையிலையும் கேஜ் பண்ணிட்டுக்கிறாங்கன்னு. டக்குன்னு அவங்க கை 2த்தையும் எடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்லோவாக போய் கவுச்சுக்கிட்ட நின்றுட்டு, நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே பெட் மேலே படுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, பரவாயில்ல நீ இங்கே படு, நான் அங்கே படுக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லை பரவாயில்லைங்க, என் ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அங்கேயே படுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஆர் யூ ஷோர் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்வீங்க. சரி 2 பேரும் படுத்துடுவீங்க சைலண்ட்டாக. 2 பேருக்கும் தூக்கமே வந்துன்காது. ஃப்ளிப் ஆகினே இருக்குவீங்க. 2 பேரும் பெரண்டினே இருக்குவீங்க. ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் அது. ஜேகே அவங்களோட பேக் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணின்னுக்குவீங்க. அவங்க இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பின்னுக்குவாங்க. பட் தூங்கின்க்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க பேக்கையே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருக்குவீங்க. மெதுவாக ஸ்லோவாக ஜேகே உங்கள் டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குவாங்க. பட் நீங்கள் தூங்கின்னுக்கும் போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தூங்கின்னுக்குவீங்க. ஸோ அவங்க நிதானமாக எழுந்திரிச்சி வந்து உங்களை அப்படியே டக்குன்னு பெடல்ஸில் கேரி பண்ணிவிட்டு வந்து பெட் மேலே படுக்க வைக்குவாங்க. உங்களையே பார்த்து, சரியான ஸ்டப்பன், சொன்ன உடனே ஏதாவது சரிங்கன்னு சொல்கிறாளா, எல்லாத்துக்கும் ஏதாவது குறை சொல்கிறேன், ஆனாலும் செம்ம க்யூட்டாக இருக்கல்ல அப்படின்வாங்க. அவங்க பால்கனிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்மோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இடத்துல படுத்துன்னு தூங்கிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். மார்னிங் ஜேகே வந்துட்டு ரொம்ப காலையில் எழுந்திரிக்குவாங்க இல்லைங்களா. ஸோ எழுந்திரிச்சு அவங்க ஜிம்முக்கு போயிட்டுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்குவீங்க, ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் தூங்கியிருக்க மாட்டீங்க இல்லைங்களா. ஸோ மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குவீங்க. ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. நான் சோஃபா மேலே தானே படுத்தேன், அது எப்படி பெட் மேலே வந்தேன், எப்படி யார் என்ன இங்கே படுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குவீங்க. ஒரு வேளை இவர் ஏதாவது என்ன இங்கே படுக்க வச்சாரா அப்படின்னு யோசிச்சுருக்குவீங்க. அப்போ ஜேகே உள்ளே வருவாங்க. ஃபுல் ஸ்வெட்டியாக இருக்குவாங்க, ஸ்வெட் ஷர்ட் ஸ்வெட் பேண்ட்டில் இருக்குவாங்க. அப்போ தான் ஜிம்லேருந்து வந்திருக்குவாங்க. குட் மார்னிங் வயன், என்ன எந்திரிச்சிட்டியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் சோஃபா மேலே தானே படுத்தேன், அப்போது இங்கே எப்படி அப்படின்னு கேட்குவீங்க. சோஃபா மேலே தான் படுத்தேன், ஆனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக படுத்துன்னு இருந்தேன், ஸோ நான் தான் பாவம்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சேன் அப்படின்வாங்க. எதுக்குங்க, நான் அங்கே படுத்துருக்குவேல்ல. நோ ப்ராப்ளம் வையன், இவ்வளோ பெரிய பெட்டில் 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ இனிலேருந்து நீ இங்கே படுத்துக்கோ, என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணிவிட்டு அங்கே பாத்ரூம் போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. அங்கே வந்து உங்கள் பாட்டி, உங்கள் ஜேகேயோட அக்கா எல்லாருமே உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்குவாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருந்திருக்கோம், ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்திருக்கோம். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஜேகேயோ ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ கிளம்புறதுக்கு எந்திரிக்குவீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு. அப்போ ஜேகே, வயன் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டீவ் லீவில் இருக்காங்க, ஸோ நானே உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே பின்னாடியே போவீங்க. 2 பேரும் காரில் உட்காருவீங்க. சடனாக டக்குன்னு ஜேகே உங்கள் மேலே லீன் ஆகிடுவாங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் மேலே ஹோவர் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி வைட் ஐஸில் பார்த்து, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே, சீட் பெல்ட் போட்டுன்னுக்குற அப்படின்வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அப்போ ஜேகே சீட் பெல்ட் போட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, என்ன கிஸ் பண்ணுவேன் நினச்சியா அப்படின்வாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணி மறுபடியும் அவங்க சீட் மேலே போய் உக்காந்துட்டு அவங்களும் சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிரைவிங் வந்துட்டு ஃபுல் சைலண்ட்டாக தான் இருந்திருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்துக்க மாட்டிங்க.
ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கும். நீங்கள் விண்டோலேருந்து வெளியே பார்த்து தான் வந்திருக்குவீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் காலேஜ் கிட்டே வரும்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் காலேஜை விட கொஞ்சம் தூரத்துலேயே இறங்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய காரில் போய் இறங்குனா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டவுட் வந்துடும்னு. ஸோ அதே மாதிரி காரை நிறுத்த சொல்வீங்க அதே இடத்துல. அப்போ ஜேகே ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் கார்லேருந்து இறங்கிட்டு பாய் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பாய், ஈவினிங்கும் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க பரவாயில்ல ஈவினிங் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே என்ன சொன்னாலும் ஓகேன்னு உன் வாயில் வராதா, ஏதாவது ஒன்று அப்போஸ் பண்ணினே இருக்குமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பவுட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்துன்னு போயிடுவீங்க. ஜேகே நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரியான திமிர் பிடிச்சவன் குள்ளச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார் திருப்பி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கூட ஸ்மைல் பண்ணிக்குவீங்க. காலேஜுக்கு போவீங்க, கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஜேகே அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்குவாங்க பிஸியாக. அப்போ அவங்களோட செக்ரட்டரி உள்ளே வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா அப்படின்வாங்க. ஆமாம், ஆக்சுவலி ஸ்ரேயா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து ஒரு டேபிள் புக் பண்ணுங்க அப்படின்வாங்க. எவ்வளோ பேருக்கு டேபிள் புக் பண்ணோம் சார் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே 2 பேருக்கு அப்படின்வாங்க. அவங்க லேப்டாப்பில் வேலையை செஞ்சுட்டு 2 பேருக்கா, ஓகே ஓகே யாருக்கு சார் அப்படின்னு கேட்பீங்க. இதை பாருங்கள், சொன்னதை மட்டும் செய்யுங்க, யாருக்கு எதுக்குன்னெல்லாம் கொஷின் கேட்காதீங்க அப்படின்வாங்க. அதுக்கு இல்லை சார், யாருக்குன்னு தெரிஞ்சாக்கா அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் புக் பண்ணலாமே இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்களே பார்த்து யார் போனாலும் பிடிக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து புக் பண்ணுங்க ஸ்ரேயா, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஓகே சார் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இன்றைக்கி பையனை டின்னர் கூப்பிட்டுன்னு போகலாம், கல்யாணம் ஆனதுலேருந்து அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகல அப்படின்னு ஜேகே அவங்க மனசுலேயே சொல்லினுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஈவினிங்கும் ஆகிடும், கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். வெளியே வருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசினுக்குவீங்க. அப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுக்குவாங்க. நீங்களும் சாரா மட்டும்தான் இருக்குவீங்க. சுற்றி சுற்றி கொஞ்சம் பேர் இருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேக்காக வெயிட் பண்ணினுக்குவீங்க. ஏன்னா அவங்க ஈவினிங் சொல்லியிருக்குவாங்க இல்லைங்களா பிக்கப் பண்ணுறேன்னு. ஸோ அதனாலேயே சாரா உங்களுக்காக வெயிட் பண்ணினுக்குவாங்க. நீங்கள் கேட் கிட்டே நின்றுக்குவீங்க. அப்போது உங்கள் சீனியர் வருவாங்க. ஹாய் வயன், ஹாய் சாரா அப்படின்வாங்க. 2 பேரும் அவங்க டைரெக்ஷன்லேயே திரும்பிட்டு ஒரே வசிக்கு சொல்வீங்க, ஹாய் சீனியர் அப்படின்னு. என்ன இன்னும் வீட்டுக்கு கிளம்பல அப்படின்வாங்க. இல்லை சீனியர், 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகணும் அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்களும் ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும். அப்போது அவங்க வயன் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சாரா வெறும் வயனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கும் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை இல்லை எனக்கு வேணாம் சீனியர், நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. என்ன வயன், என்னோடய ட்ரீட்டுன்னு நினச்சிக்கோ வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள்லாம் அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கிட்டே போவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஷையாக ஸ்மைல் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்குவீங்க. பட் உங்கள் 3 பேருக்கும் தெரியல, இதை வந்துட்டு ஒருத்தவங்க கோவமாக அவங்களோட ஸ்டேரிங் வீலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ரேப்பரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னென்ன வாயில் வைக்கணும். அப்போது யாரோ வந்து ஜோராக தட்டி விடுவாங்க. அந்த ஐஸ்கிரீம் டக்குன்னு கீழே விழுந்துடும். அப்போது 3 பேரும் ஷாக் ஆகிடுவீங்க. யாருன்னு எல்லாருமே அந்த டைரெக்ஷனில் பார்ப்பீங்க. பார்த்தா ஜேகே கோவமாக முடிச்சு உங்களே பார்த்துன்னுக்குவாங்க, மாஸ்க் போட்டுன்னுக்குவாங்க. ஹலோ மிஸ்டர், என்னங்க பண்ணீங்க, எதுக்கு இப்போ நீங்கள் வயன் கையில் இந்த ஐஸ்கிரீமை தட்டி விட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக பேனிக் ஆகிடுவீங்க. சீனியர் சீனியர் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல சீனியர் அப்படின்வீங்க. பட் அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாக ஜேகே கிட்டே போவாங்க. பட் ஜேகே கொஞ்சம் கூட ஃப்ளின்ச் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்குவாங்க. நீ யார் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்கு அப்படின்வாங்க. நான் அவளோட சீனியர், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்னங்க பிரச்சனை, எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் இவ்வளோலாம் என்கொயர் பண்ணுறதுக்கு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே உங்கள் டைரெக்ஷனில் திரும்பி பார்த்துட்டு என்ன வயன் யாருக்குமே சொல்லலையா அப்படின்வாங்க. டக்குன்னு அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்க சீனியர் வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. ஜேகே
நீங்கள் ஜேகே தானே அப்படின்வாங்க. ஜேகே ஸ்மர்க் பண்ணிவிட்டு பையனோட சீனியரை பார்க்குவாங்க. சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், எவ்வளோ சின்ன வயசுல எவ்வளோலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் வயனோட பாஸா? வயன் உங்ககிட்ட பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே ம் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவாங்க. அப்போது அன்றைக்கி அவள் உங்களை பாஸன் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணா? அன்றைக்கி நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ பாஸன் இன்ட்ரடியூஸ் பண்ணா. பட் ஆக்சுவலி பையன் வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் அப்படின்வாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிட்டு அப்படியே பேன் பார்த்துக்குவாங்க. ஏங்க எதுக்குங்க சொன்னீங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எவ்வளோ நாள் இப்படி மூடி வைக்கிறது? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லை, அது இன்றைக்கே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கையை வேவ் பண்ணுவாங்க. அப்போ தான் டக்குன்னு அவங்க சென்ஸ்க்கே வருவாங்க. இப்போ தெரிஞ்சிச்சு தானே பையன் என்னோடய ஒய்ஃப்னு. இனிமே அவகிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீன்ட்டு இல்லை, இந்த காலேஜில் எந்த பையனும் வயன்கிட்ட வரக்கூடாது, புரியுதா அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஓகே சார், பாய் வயன், பாய் சார், பாய் சாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் கோவமாக ஜேகே பார்த்துக்குவீங்க. சாரா வந்துட்டு பாய் வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் என்னை உங்கள் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க? பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வேறு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தர நிறுத்துன்னு போய் காரில் புஷ் பண்ணிவிட்டு அவங்களும் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காருவாங்க. பட் நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்குவீங்க. ஜேகே உங்களையே பார்த்து, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கே அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஒன்றும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஐஸ்கிரீம் தட்டு விட்டேன்னா இல்லை உன்னை என் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்போ கூட எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் விண்டோலேருந்து வெளியே தான் பார்த்துக்குவீங்க. ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். அப்போ அவங்க கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே போயின்னுக்குவாங்க. சடனாக அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் முன்னால் கார் நிறுத்துவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்க்குவீங்க. இறங்கு. எதுக்கு? அதான் இறங்குன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்குன்னு சொல்கிற வரைக்கும் நான் இறங்க மாட்டேன். ஐஸ்கிரீமை அவ்வளோ ரசித்து சாப்பிட்டேல்ல, நடு, உனக்கு ஃபுல் ஐஸ்கிரீம் ஷாப்பே வாங்கி தரேன் அப்படின்வாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கி வந்து அவங்க உங்கள் சைட் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை புல் பண்ணி ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க குட் ஈவினிங் மேம், குட் ஈவினிங் சார், எந்த ஃப்ளேவர் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுக்குவீங்க முறைச்சி பார்த்துன்னு. அப்போது ஜேகே இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே, நீ தான் எந்த ஃப்ளேவர்னு சொல்லவே இல்லையே, அதான் இங்கே இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை பாருங்கள், எல்லாத்தையும் பேக் பண்ணாதீங்க, வெறும் ஒரே ஒரு வனிலா ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஜேகே பே பண்ணிவிட்டு அவங்களும் உங்கள் பின்னாடியே வருவாங்க. காரில் உட்காந்து அந்த ஐஸ்கிரீம் அப்படியே கையில் வச்சுன்னுக்குவீங்க. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்வாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு மூடில்லை அப்படின்னு சொல்வீங்க. ஓ, உங்கள் சீனியர் வாங்கி கொடுத்தா மட்டும் அப்படியே ஆசையாக வாங்கி சாப்பிடுவீங்க, புருஷன் வாங்கி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு மூடில்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க? பேச்செடுத்தா புருஷன் பொண்டாட்டின்னு அப்படின்வீங்க. நீ மறந்துட்டுக்குவ வையன், ஆனால் நான் மறக்கல, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்வாங்க. நான் ஒன்றும் மறக்கலை, நம்ம 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆயிருக்கு, நீங்கள் தான் மறந்துட்டுக்கிறீங்களோ என்னமோ, உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ்னாலும் மேரேஜ் தான், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நீ என்னோட லீகல் ஒய்ஃப். இன்னொரு தடவை வேறு ஆம்பளைங்கக்கிட்ட பேசுகிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு. கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது யார் சொல்லுந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நீ தலையிடக்கூடாது, உன்னோட பர்சனல் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன்னு? அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லுந்து.
அதை தாங்க நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் உங்களோட பர்சனல் லைஃப்பில் என்றைக்குமே தலையிட்டுந்தே இல்லை. நீங்கள் மட்டும் எதுக்காக என் பர்சனல் லைஃப்பில் வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்வீங்க. உன் பர்சனல் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன்னு சொன்னேன்றதுனால நீ எந்த பையன் கூட எப்படி வேணுமா இருந்தாலும் சுற்றலான்னா அப்படின்வாங்க. நான் யாரு கூடயோ எப்படியோ சுற்றலை. அவங்க என்னோட சீனியர். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்வீங்க. இதை பார்வையன், எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை அந்த சீனியர் கூட உன்னை பார்த்த என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஜான்? டிவோர்ஸ் கொடுத்துருவீங்களா? கொடுங்க. இப்போவே நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு உங்கள் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு டிவோர்ஸா? என்ன சொன்னேன்? இன்னொரு தடவை சொல்லு அப்படின்வாங்க. டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொடுங்க, இப்போவே சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு. பட் அவங்க உங்கள் 2 கையை பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிடுவாங்க. அந்த கார் சீட் மேலே அப்படியே உங்களை ப்ரெஸ் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் லிப்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஜோராக ஜேகே லிப்ஸை கடிச்சிடுவீங்க. ஆனால் கூட அவர் அது கண்டுக்காமல் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்லோவாக கிஸ் பிரேக் பண்ணுவாங்க. 2 பேரும் டீப்பாக ப்ளீட் பண்ணிக்குவீங்க. உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்லாப் பண்ணிடுவீங்க. ஜேகேக்கு வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடும். நீங்கள் ஸ்லாப் பண்ண எடுத்து அவங்க கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்களே பார்த்து ஹவ் டேர் யூ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லாப் பண்ண உடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் பர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு உங்களே முறைச்சி பார்த்துட்டு காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க. ஜேகே வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்லேருந்து இறக்கி தட்டுன்னு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் இன்னும் கார்லேயே உட்காந்துக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜேகே ஸ்லாப் பண்ணுறது பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகிருக்கும். நீங்களும் கார்லேருந்து ஸ்லோவாக இறங்கி உங்கள் ரூமுக்கு போவீங்க. அன்னிலேருந்து உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த கான்வர்சேஷனே இருக்காது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினிக்க மாட்டீங்க. ஜேகே இருக்கும்போது நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருக்கும்போது ஜேகே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதை வந்துட்டு அவங்க பாட்டி, அவங்க அக்கா, மாமா எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. ஸோ அவங்க மாமா வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்குவாங்க. அவங்களோட வீட்டில் ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சும்மா தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸுங்களை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்குவாங்க. அவங்க பாட்டி சொல்லியிருக்குவாங்க. பட் ஜேகே வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்குவாங்க. அவங்களோட பாட்டி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ஜேகே சீக்கிரம் வர சொல்லியிருக்குவாங்க. அவங்களும் வந்திருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக தெரிஞ்சுக்குவீங்க. அன்றைக்கி ஜேகேவோட அக்கா தான் அவங்கள ரெடி பண்ணியிருக்குவாங்க. ஒரு ரெட்டு சாரியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு அவங்க கையில் வைன் கிளாஸை பிடிச்சி குடிச்சிட்டே உங்களையே பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க மாமா வந்து அவங்க பக்கத்தில் உட்காருவாங்க. போதும் போதும் அவளை பார்த்து ரசிச்சிருந்து, நான் என் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்வாங்க ஜேகே. ஓ, இதை பாருடா, பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறீங்களோ அப்படின்வாங்க. ஆப்வியஸாக அவள் என் பொண்டாட்டி தான் அப்படின்வாங்க. இல்லை, ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் ஆச்சே அப்படின்வாங்க. அப்போ ஜேகே அவங்க மாமாவையே பார்த்து, என்ன மாமா கிண்டல் பண்ணின்னுக்கிறீங்களா? அது இல்லை ஜேகே, நீ ஈவா இன்சிடெண்ட் இன்னும் மறந்தே இல்லைன்னு நினச்சேன். பட் பையனை இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா, நான் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டியில் இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸ் இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த எல்லா குவாலிட்டிஸும் வயன்கிட்ட இருக்கு மாமா. மேபி நான் ஈவாவை லவ் பண்ணவே இல்லை. அவளுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. அவள் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றதுனால தான் அவளோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வயன்கிட்ட ஆயின்கிற ஃபீலிங்ஸ் அவகிட்ட கொஞ்சம் கூட இருக்கல. எஸ்பெஷலி அந்த ஜெலசி மாமா. அவளோட சீனியர்கிட்ட அவள் பேசும்போது
எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே ஜேகே? எப்படி மாமா சொல்கிறது? நான் எப்போ அவகிட்ட பேச போனாலும் அந்த கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்த எடுத்துடுறா. மேபி அவள் என்னை லவ் பண்ணலையோ அப்படின்வாங்க. அப்போ அவங்க மாமா, ஜேகே, அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா அப்படின்வாங்க. அப்படி இல்லை மாமா, அவளை புரிஞ்சிக்கிறதுக்கே முடியல. ஷீ இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடந்துக்குவா, அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்படியே கோவப்படுறா. எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஜேகே, நான் உங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க மாமா போன டைரெக்ஷனில் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக பார்த்துக்குவாங்க. ஒரு வழியாக டின்னர்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க தூங்குறதுக்காக. அவங்க அக்கா வந்துட்டு அவங்க மாமா கிட்டே கேட்குவாங்க, அவங்க 2 பேரை ஒன்றா சேர்க்கறதுக்கு என்னமோ பிளான் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்னங்க ஒரு பிளானும் பண்ணல அப்படின்வாங்க. அப்போது அவங்க மாமா, அங்கே பார் அப்படின்வாங்க. அவங்க அக்கா தலையை தூக்கி மேலே பார்க்குவாங்க. பார்த்தா ஜேகே வயனை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி ஸ்டெப்ஸ் மேலே ஏறினுக்குவாங்க. அப்போ அவங்க அக்கா அவங்க ஹஸ்பண்டையே பார்க்குவாங்க. அப்போ அவங்க அக்காவை பார்த்து ஸ்மார்க் பண்ணிவிட்டு, இன்னொரு 9 monthஸில் நீ அத்தை ஆக போகிற, நான் மாமாவாக போகிறேன் அப்படின்வாங்க. ஜேகே அவங்க அக்கா ஒரு மாதிரி ஃபுல்லாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நடுங்க நம்ம 2 பேர் போய் தூங்க. என்ன தான் பிளான் பண்ணியிருக்காரு அவங்களோட மாமா? நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தாவே அவ்வளோ கோவப்பட்டு இருந்தீங்களே, அது எப்படி சடனாக ஜேகே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கின்னு போகிற அளவுக்கு க்ளோஸ் ஆனீங்க? இப்படி என்ன தான் பண்ணாங்க அவங்க மாமா? அவங்க 2 பேரோட லைஃப் இப்படியே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுமா? இந்த கான்ட்ராக்ட்ன்ற வேர்டு பிரேக் ஆகுமா? இல்லை நடுவில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுக்குமா? எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.